இப்போது தாத்தா பொறுப்பாக இல்லை, வீட்டில் கொஞ்சம் அவர் வெளியில் போயிட்டு ஒரு மாதிரி இருந்தார். இதெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு மிக முக்கியமாக காரணமாக எதை சொல்கிறீங்க? நான் படிக்கும்போதே ஒண்டியில் சேர்ப்பேன். படிக்கும்போது எங்கள் அப்பா காசு கொஞ்சம் அனுப்புவார். அதில் கொஞ்சம் காசு சேர்த்து வைப்பேன். எனக்கு அதில் ஸ்காலர்ஷிப்னு ஒரு பணம் வந்தது, 260 ரூபா வந்தது. எந்த கிளாஸ் படிக்கும்போது? காலேஜ் படிக்கும்போது, விருதாசலத்தில் காலேஜில் படிக்கும்போது 260 ரூபா எனக்கு ஸ்காலர்ஷிப் வந்தது. அந்த 260 ரூபாயை பத்திரமா வச்சுட்டு அப்பாட்ட கொண்டு கொடுத்தேன். அம்மா அப்பாட்ட கொடுக்காத தம்பி, என்கிட்ட கூட நான் பத்திரம் வச்சுருக்கிறேன்னு சொன்னிச்சு. அப்போ எனக்கு படிக்கும்போதே பணத்தை எப்படி உருவாக்கணும், சேர்க்கணும், அந்த ஒரு பக்குவம் எனக்கு வந்தது. சிறு சேமிப்பு சேர்த்து வைக்கணும். இந்த அப்பா ஊதாரித்தனமாக ஒரு மாதிரி அப்பா ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்ததுனால நாம ஒரு பொறுப்பு உள்ள வகையில் இருந்துக்கணும். நாம தவறான வீண் செலவுகளோ சண்டை செலவுகளோ எதுவுமே செய்யாம நாம பொறுப்பா இருந்தாக்க ஓரளவு குடும்பத்தை நம்ம கட்டி காத்துக்கலாம். அந்த ஒரு எண்ணம் ஆரம்பத்திலே உருவானது. இப்போ இன்னைக்கு வரைக்கும் பீடி சிகரெட்டு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை, மது இல்லை. ஊர்லலாம் சொல்கிறாங்க, அவங்க அப்பா குடிக்க மாட்டாருப்பா, அவங்க அப்பா காலையில் மாஸ்க் வந்துடுவார், எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. ரெண்டாவது, யாராவது ஒரு உதவின்னு போய் சொன்னால் அது என்னென்ன வகையில் உதவி செய்ய முடியுமோ அதுக்கு ஒரு வழி சொல்லுவார். உதவி முடிஞ்சால் உதவி செய்வாரெல்லாம் வழி சொல்லுவார். இப்படிலாம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம், நான் காலேஜ் படிக்கும்போது 1972 பங்குனி உத்திரம்னு ஒரு ஒரு விழா நடக்கும். அப்போ விருதாசலம் குழஞ்சப்பார் கோயிலில் பெரிய பெரிய ஒரு ஆன்மீகவாதிகள், சொற்பொழிவாளர்கள் கூப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 10 நாள் அங்கே திருவிழா நடக்கும். அந்த குழஞ்சப்பார் கோயிலில் 10 நாள் உற்சவம் அந்த கோயில் நடக்கும். அதில் ஒரு நாள் நான் போயிருந்தோம். அப்போ நான் கிருபானந்த வாரியார் நேராக பார்க்கணுன்னு பல நாள் கனவு கொண்டு இருந்தேன். நல்ல வேலை அன்னைக்கு அது நிறைவேறிச்சு. நேரடியாக பார்க்குறோம். அவர் பார்க்கும்போது அவர் சொற்பொழிவு விடிய அவர் பேசினாரு. எந்த ஒரு சத்தமோ சலசலப்போ அந்த இதுல நடக்கல. பல பேர் மற்றவங்க வரும்போது சத்தம் நடக்கும், சண்டை நடக்கும், பிரச்சனை நடக்கும். ஆனா இவர் நடத்தும் போது அல்ல அந்த அளவுக்கு அவர் ஆன்மீகத்துல பக்குவமா பேசினாரு. அவர் பேசின ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப நான் இந்த அளவுக்கு ஒரு பொறுப்பா இருக்கிறதுக்கும் லஞ்சம் வாங்காம இருக்கிறதுக்கும் கெட்ட பழக்கம் மீதியாக பீடி சிகரெட்டு குடி பழக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் அதுவும் ஒரு காரணம். சரி, என்னன்னா ஒரு சிம்பிளானதான் பைபிள் உள்ளதான் அது அவர் சொன்ன கருத்தும். தவறான வகையில 1 ரூபாய் நீ கண்ணுக்கு தெரிஞ்ச அரை மணி நேரத்துல சம்பாரிச்சா 1/4 மணி நேரத்துல 2 ரூபாய் கண்ணுக்கு தெரிஞ்சு போய்விடும். ஓகே, கிருபானந்த வரை சொற்பொழிவு சொல்றாரு. அவர் சொல்றாரு தவறான திரும்ப சொல்றாங்க. தவறான வகையில 1 ரூபாய் நீ கண்ணுக்கு தெரிஞ்ச அரை மணி நேரத்துல சம்பாரிச்சா 1/4 மணி நேரத்துல 2 ரூபாய் போய்விடும். இந்த கருத்தை ஆழமா மனசுல வாங்கிட்டீங்க. பார்த்தேன், ஓஹோ லஞ்சம் வாங்கக்கூடாது. எனக்கு நான் என் பணியில இந்த அளவுக்கு கொஞ்சம் சிறப்பா நான் செய்ததுக்கு அந்த வார்த்தை தான் எனக்கு உறுதுணையா மனசுல அடிச்சு ஆணி போல இருந்துச்சு. இல்லைனாக்கா அந்த இவனுக்கு பைபிள படிச்சிருக்கோம், இருந்தாலும் இந்த கிருபானந்த வாரியார் இதெல்லாம் பேசியிருக்காரு. ரேடியோவில் கேட்டிருக்கேன், பார்த்துக்கேன். அன்னைக்கு நேரடியாக பார்த்து பேசும்போது எனக்கு ரொம்பமா அது மனசுல பதிஞ்சிச்சு. லஞ்சம் வாங்கறது முட்டாள்தானம், அது குடும்பத்தை அழிச்சிடும், பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பா இருக்காது, வாழ்க்கையில உண்மையான வகையில் முன்னேற முடியாது, முன்னேறினா எந்த அளவுக்கு சீக்கிரம் போயிடுவோம், தரமட்டம் ஆயிடும். எனக்கு அது அப்போ பண்ணிச்சு. அந்த கருத்தை வாங்கிட்டு அதுல இருந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு மனுஷனா நல்ல மனுஷனா எந்த விதமான எந்த விதமான ஒரு குடி பழக்கமோ பீடி சிகரெட்டோ சாராயம் கரையும் குடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் அதுவும் ஒண்ணு. ஓகே, இப்போ இத்தனை ஆண்டுகள்ல மொத்தம் எத்தனை ஆண்டுகள் அரசாங்கத்துல வேலை செஞ்சீங்க? 33 வருஷம். 33 வருஷம், 35 வருஷம். 76 இருந்து 2011 வரைக்கும். 76 ஆகஸ்ட் 2ஆம் தேதி பணியில சேர்றேன். 2011 ஜூன் 30ஆம் தேதி ஓய்வு பெறீங்க.
கிட்டத்தட்ட 35 வருஷம். 35 வருஷம் ஏறக்குறைய. அம்மா எத்தனை வருஷம் இருந்தாங்க? அம்மா வந்து 1982 இருந்து 1994 வரைக்கும் ஸ்ரீதேவியில் வேலை செய்யும். ஆமா. 94க்கு பிற்பாடு எரியூர் ஆர்ச்சி ஸ்கூல் வந்தாங்க. அங்கேருந்து டிரான்ஸ்ஃபரில் வந்தாங்க. 1994 இருந்து 2019 டிசம்பரில் ஓய்வு. 2019 ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆமாம். இப்போ இத்தனை ஆண்டுகளில் ஊரில் அப்படின்னா இவங்களை நான் மறக்கவே முடியாது. ஊரில் நம்ம ஊரில் இருந்து இவங்கெல்லாம் கைட் பண்ணாங்கன்னா யாரெல்லாம் சொல்லலாம்? உங்கள் வாழ்க்கைக்கு இருந்தவங்க. ஆமாம், எனக்கு உதவி பண்ணாங்கன்னு சொன்னாக்கா, இந்த தொழில் ரீதியாக பார்த்தாக்கா ஜான் தலைவர் எம்எம் ஜான் ஒருத்தர். அவர் வந்து பெரிய கான்ட்ராக்டர் வேலை செய்தாரு. முத நான் அவர்கிட்ட தான் நான் வந்து கூலி வேலைக்கு போனேன். கூலி வேலைக்கு போய் வேலைக்கு போனேன். சித்தால போவேன். சரி. அப்ப 2000 ரூபா சம்பளம், 2.50 பைசா. ஆமா. இப்ப 75 எங்க அப்பா செத்த வருஷம். அப்ப 2000 சம்பளம். அப்புறம் 1976 தான் எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சது. அப்புறம் அங்கே நான் லோயலா காலேஜில் கேண்டீனில் கொஞ்சம் வேலை செய்தேன். அப்போ எப்படி அவர்கிட்ட கொஞ்சம் அரசாங்க வேலைக்கு போயிட்டும் ஜாந்தர்கிட்ட தொழில் அதிகாரிங்க விட்டாங்க. நீ அவர்கிட்ட போயிட்டு இன்னும் ஒரு சில தெரிஞ்சுக்கிட்டு வா பில்டிங் சம்பந்தமா. ஏன்னா அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முழுசா கத்துக்கிறதுக்கும் வேலைக்கு போயிட்டு கத்துக்கிறதுக்கும் முன்னாடி கத்துக்கிறதுக்கும் இது திரு எம்எம் ஜான், முன்னாள் ஊராட்சி மன்றத்தில். ஓகே. நம்ம ஊருக்குள்ள இருக்கும்போது நல்லது விஷயம் கெட்ட விஷயம்லாம் வந்து நம்ம கைட் பண்ணது அப்படி யாரும் சொல்லுவீங்க? இவங்க இருந்து என்ன இப்படி எல்லாம் பார்த்தாங்க. அதாவது தாத்தாக்கு அப்புறம், பிலிப் தாத்தாக்கு அப்புறம் ஆரோக்கியசாமி ஒரு முருகமர்த்தாருன்னு சொல்லுவாங்க. முருகமர்த்தார் ஆரோக்கியசாமி. அவர்கிட்ட வந்து நான் ஆலோசனை கேட்பேன். அவர்கிட்ட ஆலோசனை நல்லா சொல்லுவார். அடுத்தது அதுக்கு அடுத்தபடி கேசவன் ஒருத்தர். அவர் இப்போ அடுத்தது எங்கள் சித்தப்பா தான் 1982 எங்கள் சித்தப்பா இறந்துட்டாங்க. ஓகே. ஆகஸ்ட் 18 செத்துட்டார் அவர். அதனால அவர் 1918 வரைக்கும் அவருடைய கைடு தான். அவர் ஒரு சில இப்படி அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 82 வரைக்கும் அவருக்கு அப்புறம் வந்து ஏதாவதுனாக்கா அவர்கிட்ட தான் ஒரு சில சொல்லுவார், ஒரு சில ஆலோசனை. அதான் இப்போ எங்கள் மாமனார் கூட எனக்கு நீ இப்படி போகணும் இப்படி செய்யணும். அவர் எங்க மாமனார் அதான் சகாய் மாதிரி அவங்க அப்பா. அவர் வந்து எனக்கு அதாவது ஒரு சங்கடம்னாக்கா அவர் வந்து முதல்ல நிற்பார். குறிப்பா பண கஷ்டம் சொன்னாக்கா எங்கேயாச்சும் பணத்தை வாங்கி கொடுத்துருவேன் எனக்கு. சரிதான். இந்த காசு இந்த இடத்துக்கு பணம் வாங்குறதுக்கு பணம் இல்லை, சரி இந்த இடத்த வாங்கணும்னு சொன்னாக்கா அவர் பணத்தை பார்த்து அமைச்சு கொண்டு கொடுத்து போய் மேற்க முடியும், அந்த வேலை முடிச்சுட்டு வா அப்படின்னு அவர் மாமனார். அடுத்தது அதுக்கு அடுத்தபடி வந்து ரட்சகநாதன்றவர் மாமா கேஜி ரட்சகநாதன். அவர் தான் வந்து கடைசி வரைக்கும் அவர் சாகர வரையில் எனக்கு வந்து வழி நடத்துறவர். அவரும் ஒரு ஆள். அவர் தான் எதுக்காக இருந்தாலும் அவருக்கு தான் ஆலோசனை கேட்பேன். இப்போ இவங்க செத்துட்டு போயிட்டாங்க, ஆரிசாமியும் கேசவனும். அதுக்கப்புறம் பிலிப்பு தாத்தா, அப்புறம் ஆரோக்கியசாமி தாத்தா, அப்புறம் கேசவன் தாத்தா, இவங்கெல்லாம் இறந்துட்டு போட்ட ப்ரொஃபஸர் மாமாவன் தாய் மாமா கேஜி ரட்சகன் அவங்க தான் கைட் பண்ணாங்க. ஓகே. இப்போ இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து கிட்டத்தட்ட எந்த குறையும் இல்லாம ஏறக்குறைய கடவுள் அருளால இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. இந்த துடிப்பு, இந்த உழைப்பு நீங்க கத்துக்கிட்டதுக்கு காரணம் கிருபானந்த வாரியார். ரெண்டாவது 4 மணிக்கு நீங்க போற அந்த சர்ச்சையுடைய விசுவாசம். நீங்க தொடர்ந்து சர்ச்சை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது காலையில எந்நேரப்பட்டாலும் காலையில எழுந்து போயிருவீங்க. அது என்ன நடந்தாலும் சரிதான், வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, குளிர் அடித்தாலும் சரி, 4 மணிக்கு போயிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் ஒரு ஏதாவது பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கெல்லாம் போய் மேல்நாரைப்புனாராக இருக்கட்டும், பெரிய நாயகி மாத திருத்தலம் மங்களம்பேட்டையாக இருக்கட்டும், வேளாங்கண்ணி பூண்டி அப்படி போயிட்டு வரீங்க. இந்த இத்தனைக்கும் காரணம் இங்க இருந்த ஏதாவது ஒரு ஃபாதர்ஸ் யாராவது உங்களை கைட் பண்ணியிருப்பாங்க தொடக்க காலத்துல. அப்படிப்பட்ட ஃபாதர்ஸ் யாராவது இருக்கிறாங்களா? நான் 5வது படிக்கும்போது மரியநாதலு ஒரு சாமியார், மரியநாதலு பங்கு சாமியார். அவர் வந்து ஏழை பசங்கனாக்கா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டாரு. அவர் வந்து குறிப்பா எனக்கு எவ்வளோ உதவி செய்யிருக்காரு. மரியாதை இருந்து புக் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ நான் இவன் கஷ்டப்படுறான் அவருக்கு தெரியுது. தெரிஞ்ச பிற்பாடு கூப்பிடாரு, இன்னொரு ரூம் கூப்பிடாரு. அப்போ 8வது பழைய வந்து அவங்க கண்ட்ரோல் தானே. சரி சரி. ஆமாம், கான்வென்ட் ஆர்சி. ஆமாம், ஆர்சி ஸ்கூல் தானே. அப்போ போனாக்கா என்ன காரணம், நீ ஏன் வந்து நல்லா படிக்கிற பேர் தான் சொல்கிறாங்களே, என்ன காரணம்? புஸ்தகம் வாங்கிறதுக்கு காசு இல்லைங்க சாமி. புஸ்தகம் வாங்கிறதுக்கு அவர் காசு கொடுப்பாரு. ஃபாதர் மரியநாதலு. அதுக்கப்புறம் இப்படி பால் தலாவுன்னு ஒரு சாமியார். அவரும் வேண்டிய அளவுக்கு உதவி பண்ணாரு. உதவி பண்ணாக்க சும்மா இந்த கொஞ்சம் அடிப்படையா புக்ஸ் நோட் புக் அதுக்கு சில சமயத்தில் உதவி செய்வார். ஓகே. அப்போ அரசாங்க வேலையா இருக்கட்டும், ஊர்லயும் சரி, இந்த அளவுக்கு நீங்க இருக்கிறதுக்கு மூல காரணம் முதல்ல சர்ச்சு கொடுத்த விசுவாசம், கோயில் ஆலயம் கொடுத்த விசுவாசம். ரெண்டாவது பிலிப்பு தாத்தா கொடுத்த அந்த உத்வேகம், நம்பிக்கை, அந்த உறுதுணை, அந்த அரவணைப்பு, அந்த ஆறுதல் சொல்லலாம். இவ்வளோ தாண்டி இந்த வீடியோவை நான் ஏன் உங்களுக்கு எடுக்கிறேன்னா, இன்னைக்கு அவருடைய 73 வயது முடிஞ்சு 74வது வயது தொடங்குது. இந்த நாளில் நான் எங்கெங்கேயோ போகிறேன், நிறைய பேரை வீடியோ எடுக்கிறேன், இவர் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு காலையில் தான் தோணுச்சு. அதனால் இது எங்கள் அப்பா இவருடைய பயணத்தில் கொஞ்சம் தான் பேசியிருக்கிறார். நம்ம இன்னொரு வீடியோவில் நிறையா பார்க்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப கால்குலேஷனில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட். அந்த கால்குலேஷன் பற்றி நான் தனியாகவே ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன், அவர் எப்படி எடுக்கிறாங்க. இதுவரை இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து இது போன்ற காணொளிகள் நிறைய வரும். எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கம். எல்லோருக்கும் நன்றிகள். நன்றி.